வணக்கம் சினிமா ரசிகர்களே. 1986வது வருஷம் வெளியான தமிழ் சினிமா படங்களின் கவுண்டவுன் தான் இது. இந்த வருஷமும் கிட்டத்தட்ட 220 படங்களுக்கு மேல வந்திருந்தாலும் அதுல சூப்பர் ஹிட் கேட்டகிரியில வெறும் 10 படங்கள் தான். இதுலயும் பிளாக் பஸ்டர் திரைப்படங்கள்ன்ற பட்டியல்ல ஒரு 2 படம் இருக்கிறதுனால இந்த வருஷத்தோட ஹிட் கேட்டகிரியை அனலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா இந்த கவுண்டவுன் உங்களை எந்த வகையிலும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 10வது இடத்துல பார்க்க போறது செப்டம்பர் மாதம் வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு. மோகன், ராதா இவங்க நடிப்புல வெளிவந்த மெல்ல திறந்தது கதவு படத்தை ராஜசேகர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா மற்றும் எம்.எஸ். விஸ்வநாதனும் இளையராஜா அவர்களும் இணைந்து மியூசிக் பண்ணது ஒரு சில படங்களே ஆகும். இதுல இந்த மெல்ல திறந்தது கதவு படமும் குறிப்பிடத்தக்கது. இவங்க கம்போசிங்ல வந்த எல்லா பாடலும் பயங்கர ஹிட். ஆக்சுவலா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன டயத்துல பெரிய பெரிய ஸ்டாருங்களோட படம் ரிலீஸ் ஆனனால இந்த படத்துக்கு வரவேற்புங்கிறது சுத்தமா கிடைக்கவே இல்லை. இந்த படத்தோட டைரக்டரும் விநியோகஸ்தர்களும் சேர்ந்து ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய சக்சஸ்க்கு காரணமே. படத்தோட கதையை தாண்டி கிளைமேக்ஸ் ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணதுனால யாராலையுமே அதை ஏத்துக்கிற முடியல. இந்த படத்தோட டைரக்டர் இந்த திரைப்படத்துக்கு 2 விதமான கிளைமேக்ஸ் எடுத்து வச்சிருந்தாரு. படம் சரியா போகாதுன்றத புரிஞ்சுக்கிட்ட அவரு ஏவிஎம் ஸ்டுடியோட்ட பேசிட்டு ஜாலியான கிளைமேக்ஸை தூக்கிட்டு ஒரு சோகமான கிளைமேக்ஸை எண்டிங்கா கொடுத்தது தான் இந்த திரைப்படத்தை சில்வர் ஜூப்ளி கொண்டாட வச்சது. கிட்டத்தட்ட 175 நாளுக்கு மேல ஓடி மோகனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிமா மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த கல்ட் பிலிமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 9வது இடத்துல பார்க்க போறது அக்டோபர் மாதம் வெளிவந்த சிற்பிக்குள் முத்து. கமலஹாசன், சரத்பாபு, சந்திரசேகரன், ராதிகா இவங்க நடிப்புல வெளிவந்த சிற்பிக்குள் முத்து திரைப்படத்தை கே. விஸ்வநாதன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துல என்னதான் பாடல்கள் ஹிட் ஆயிருந்தாலும் பாடலோட வரிகள் ரொம்பவும் பெருசா பேசப்பட்டுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் கவிஞர் வைரமுத்து. 1985-86 காலங்கள்ல இளையராஜா வைரமுத்து இந்த காம்போ மிக பெருசா பேசப்பட்டுச்சு. இவங்க காம்போல வந்தாவே அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமா இருக்கும்னு அந்த காலத்து ஆடியன்ஸை அவங்களோட பாணியில கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் ஆஸ்கார் வரைக்கும் நாமினேட் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம பல பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்கிட்டு பல அவார்ட்ஸை வாங்கி குடிச்சிருக்கு. நம்ம ஊர்லேயே ஸ்டேட் பிலிம் அவார்டு, பிலிம்ஃபேர் அவார்டு, நேஷனல் அவார்டுன்னு பல கேட்டகிரியில் அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு. என்னதான் இது ஒரு ரீமேக் திரைப்படமா இருந்தாலும் தெலுங்குல 400 நாளைக்கு மேல ஓடின ஒரு திரைப்படமா மட்டும் இருக்கு. நான் அதே சக்சஸ் தமிழ்ல கொடுக்கலன்னு தான் சொல்லணும். தமிழ்ல நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 8வது இடத்துல பார்க்க போறது ஜூலை மாதம் வெளிவந்த கடலோர கவிதைகள். சத்யராஜ், ரேகா இவங்க நடிப்புல வெளிவந்த கடலோர கவிதைகள் திரைப்படத்தை இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கரமான ஹிட் ஆயிருக்கும். 80ஸ்ல வந்த சத்யராஜோட திரைப்படங்களை எடுத்து பார்த்தா கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் அதிகமான திரைப்படங்கள் பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அதிகமான திரைப்படங்கள்ல வில்லனா டைமென்ஷன் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்னதான் அவர் 3-4 திரைப்படங்கள் ஹீரோவா பண்ணியிருந்தாலும் ஆடியன்ஸால அதை சுத்தமா ஏத்துக்கிறவே முடியல. வில்லனா பார்த்த சத்யராஜ ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹீரோவா ஆடியன்ஸால கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. நான் இந்த கடலோர கவிதைகள் திரைப்படம் தான் சத்யராஜா ஒரு ஃபுல் டைம் ஹீரோவாக்குன படம். இது அவரே பல மேடைகள்ல சொல்லியிருப்பாரு. இந்த திரைப்படத்தோட கதாநாயகியான ரேகாவுக்கும் இதுதான் முதல் திரைப்படம். 80ஸ்ல வந்த பாரதி ராஜாவோட திரைப்படங்கள் எப்பவுமே கவனிக்கப்படுற படமாவே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா அதோட கதைகளா இருக்கட்டும், வசனங்களா இருக்கட்டும் ஆடியன்ஸோட ரொம்பவே கனெக்டபிளா எடுப்பாரு இயக்குனர் சிகரம் பாரதி ராஜா. இந்த ஒரு திரைப்படத்தை கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம காட்டிடுவாரு. இப்படி ஏதாவது ஒரு கதை சின்ன சறுக்களை சந்திச்சாலும் இந்த திரைப்படம் ஆடியன்ஸோட ஏத்துக்கிற மாதிரியும் இருக்காது. அதோட வேற மாதிரியான கண்ணோட்டத்துல மாறி போகும். அதே அம்சத்தை ரொம்பவே கரெக்டா கையாளுவாரு பாரதி ராஜா. இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 7வது இடத்துல பார்க்க போறது மைதிலி என்னை காதலி. டி. ராஜேந்தர், ரேகா, அமலா, கங்காபுத்திரன் இவங்க நடிப்புல வெளிவந்த மைதிலி என்னை காதலி திரைப்படத்தை டி. ராஜேந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சதும் டி. ராஜேந்தர் தான். அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துக்கு கதை எழுதி வசனம், ஸ்கிரீன் பிளே இந்த திரைப்படத்துக்கு 12 பாடல்களையுமே டி. ராஜேந்தர் தான் எழுதியிருப்பாரு. இந்த திரைப்படத்துல ஒரு 7 பாடல்கள் பயங்கரமான ஹிட்டா இருக்கு. டி. ராஜேந்தரோட பாடல்கள் நாம் எப்பவுமே எவர் கிரீன் தான். டி. ராஜேந்தரோட வழக்கமான டெம்ப்ளேட் தான் இந்த ஒரு திரைப்படமும். ஃபேமிலி சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், எமோஷன் இதுக்குள்ளேயே தான் டி. ராஜேந்தர் கதை எழுதுவாரு. எந்த கதையிலையும் எமோஷன் வேற வேற மாதிரி இருந்தாலும் இந்த கதையில டி. ராஜேந்தர் கிளைமேக்ஸ்ல சாகுற மாதிரி தான் காட்டியிருப்பாரு. ஏன்னா அப்படியாப்பட்ட கிளைமேக்ஸ் அமைஞ்சாதான் ஆடியன்ஸோட ரொம்பவே கனெக்ட் ஆகுன்றத இந்த ஆடியன்ஸ் பல்ஸ்ங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாரு டி. ராஜேந்தர். நடிகை அமலா அவர்களுக்கும் இதுதான் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் தான் தமிழ்ல நிறைய திரைப்படங்கள் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெலுங்குல ஒரு ரொம்ப பெரிய மார்க்கெட்டே கிரியேட் ஆச்சு. தமிழ் தெலுங்குன்னு 80ஸ்ல டாப் 10 நடிகைக்குள்ளேயே இருந்தாங்க அமலா. இந்த அளவுக்கு நடிகை அமலா வளர்ந்ததுக்கு இந்த திரைப்படம் தான் அவங்க முதல் திரைப்படமா இருக்கு. டி. ராஜேந்தரோட சேம் டெம்ப்ளேட் இங்கேயும் ஒர்க் ஆயிருந்திருக்கும். இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு சில்வர் ஜூப்ளி படமா மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தை 4 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 6வது இடத்துல பார்க்க போறது பொங்கலுக்கு வெளிவந்த மிஸ்டர் பாரத். ரஜினிகாந்த், அம்பிகா, சத்யராஜ் இவங்க நடிப்புல வெளிவந்த மிஸ்டர் பாரத் திரைப்படத்தை
எஸ்பி முத்துராமன் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட் ஆயிருக்கும். அதுலயும் குறிப்பா என்னம்மா கண்ணுன்ற பாடல் அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணுச்சு. பொதுவாகவே அதர் ஸ்டேட்ல இருக்க ஹீரோக்களுக்கும் தமிழ் ஹீரோக்களுக்கும் ரீமேக் படங்கள் லைன் அப்ல பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு மட்டுமே அந்த உரிய சக்சஸ் கிடைச்சிருக்கும். குறிப்பா சொல்லணும்னா மகேஷ் பாபு, விஜய் இவங்களோட காம்போல ஒக்குடுன்ற படத்தை கில்லின் ரீமேக் பண்ணியிருந்திருப்பாரு. தெலுங்குல வந்த போக்கிரியும் தமிழ்ல போக்கிரின்னு ரீமேக் பண்ணியிருப்பாரு. அதே போல ஹிந்தியில அமிதாப் பச்சன் பண்ற திரைப்படங்களால தமிழ்ல ரஜினிகாந்த் பண்றது ரொம்பவே கேஷுவல். அந்த காலகட்டங்கள்ல அப்படிதான் 1979 வந்த டான் திரைப்படத்தை 1980 பில்லான் ரீமேக் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறம் அமிதாப் பச்சனோட நல்ல திரைப்படத்தை ரஜினிகாந்த் வாண்டடா கேட்டு வாங்குவாரு. அதே போலதான் இந்த மிஸ்டர் பாரத்தும். இதுவும் ஹிந்தியில அமிதாப் பச்சன் பண்ண ஒரு ரீமேக் திரைப்படம் தான் தமிழ்ல வந்த மிஸ்டர் பாரத். என்னதான் ஹிந்தியில வந்த ஒரிஜினல் வெர்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமா இருந்தாலும் தமிழ்ல அதே சக்சஸ் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் கிட்டத்தட்ட 150 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு மிஸ்டர் பாரத். நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 5வது இடத்துல பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ஊமை விழிகள். விஜயகாந்த், அருண் பாண்டியன், கார்த்திக் இவங்க நடிப்புல வெளிவந்த ஊமை விழிகள் திரைப்படத்தை அரவிந்த் ராஜா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது மனோஜ். பொதுவாகவே 80sல இளையராஜா தான் பயங்கர பீக்ல இருந்தாரு. இளையராஜாவை தாண்டி ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டுமே ஆல்பம் ஹிட் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த லிஸ்ட்ல இந்த திரைப்படத்தோட எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். குறிப்பா சொல்லணும்னா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். பொதுவாகவே கேப்டன் விஜயகாந்த் அவரோட 40 வருஷம் சினிமா பயணங்கள்ல புதுமுக இயக்குனர்களுக்கு பல வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அதே போல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேங்கா போய் விஜயகாந்த் கிட்ட கதை சொல்லி அப்படி அமைஞ்சதுதான் இந்த ஊமை விழிகள் திரைப்படம். நல்ல டேலண்ட்ஸை வளர்த்துடணும்னு நினைக்கிறது இந்த எண்ணம்ன்றது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அதனாலதான் கேப்டன் விஜயகாந்த் இன்ன வரைக்கும் அவருக்கு கிடைச்ச பேர்லாம் தமிழ் சினிமால வேற யாருக்கும் கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தோட கதைன்றது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது. நல்லாவே ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 4வது இடத்துல பார்க்க போறது நவம்பர் மாதம் வெளிவந்த புன்னகை மன்னன். கமலஹாசன், பிரவீன் சங்கர், ரேகா, ராதா இவங்க நடிப்புல வெளிவந்த புன்னகை மன்னன் திரைப்படத்தை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. இளையராஜாவோட கம்போசிங்ல எல்லா பாடல்களும் எவர்கிரீன் பாடல்களா இருக்கும். இந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 30 வாரங்களுக்கு மேல வச்சிருந்த ஒரே திரைப்படம் இந்த 1986ல இந்த படத்துல கமல் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இதுலயும் குறிப்பா இந்த சார்லின் சாப்ளினோட கேரக்டரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான சார்லி செல்லப்பான் வந்த இந்த கேரக்டர் அப்படியே மாடிஃபை பண்ணி தான் பூர்வ சகோதரர் அப்பு கேரக்டர் பண்ணியிருந்திருப்பாரு. இதான் அவரே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. கமலஹாசனோட டாப் 25 லவ் ஸ்டோரி திரைப்படங்கள்ல கண்டிப்பா புன்னகை மன்னன் திரைப்படம் இருக்கும். இந்த திரைப்படத்துல வந்து முத்த காட்சிகள்லாம் ரொம்பவே பெருசா பேசப்பட்டது அந்த காலத்துல. புன்னகை மன்னன் திரைப்படம் கிட்டத்தட்ட 200 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 3வது இடத்துல பார்க்க போறது ஏப்ரல் மாதம் வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காலே. விஜயகாந்த், ரவிச்சந்திரன், செந்தில், ராதிகா இவங்க நடிப்புல வெளிவந்த அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது ஆர் சுந்தரராஜன். இசையமைச்சது இசைஞானி இளையராஜா. கேப்டன் விஜயகாந்த் 40 வருஷம் அவரோட சினிமா பயணத்துல ஒரே ஒரு பிலிம்பேர் அவார்டு தான் வாங்கியிருக்காரு. அது இந்த அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்துக்கு மட்டும்தான். இந்த திரைப்படத்துக்கு கமலஹாசன், முரளி, ரஜினின்னு பல பேரை கேஸ்ட் பண்ணிட்டு கடைசியாக விஜயகாந்த் ஷூட் பண்ணி இருந்திருப்பாங்க. நான் கேப்டன் விஜயகாந்த் இந்த கதைக்கு அப்படியே பொருத்தமா இருந்திருப்பாரு. இளையராஜாவோட கம்போசிங்ல இந்த படத்தோட பாடல்களும் ஒரு ஆல்பம் ஹிட்டா இருக்கு. பொதுவாக அந்த டவுன் பஸ்ல பயணங்கள் பண்ணும் போதெல்லாம் இவங்க போடுறதுக்குன்னு ஒரு சில குறிப்பான படங்கள் இருக்கும். அதுல இந்த அம்மன் கோவில் கிழக்காலை படமும் ஒண்ணு. இப்படி நீங்க யாராவது பஸ்ல பயணம் பண்ணும்போது இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த திரைப்படமும் சில்வர் ஜூப்ளி கொண்டாடின திரைப்படமா மட்டும் இல்லாம 175 நாளைக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 2வது இடத்துல பார்க்க போறது ஜூலை மாதம் வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம். விஷு, லட்சுமி, ரகுவரன் இவங்க நடிப்புல வெளிவந்த சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்தை விசு தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது சங்கர் கணேஷ். இந்த திரைப்படத்தை அன்னைக்கு ஆடியன்ஸ் தியேட்டர்ல பார்த்ததாக இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு டிவிலேயே இந்த திரைப்படம் போட்டா அன்னசராம பார்ப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த திரைப்படம் காலம் கடந்து ஒரு கல்ட் பிலிமா இருக்கு. ஸோ அந்த காலத்துல ஒரு திரைப்படம் வெற்றி விழா கொண்டாடுச்சுன்னா இந்த திரைப்படத்துக்கு பாராட்டு விழா வைக்கிறது ரொம்பவே வழக்கம். அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த எம்ஜிஆரே வாண்டடா வந்து இந்த படத்தை புகழ்ந்து பேசி இருந்திருப்பாரு. குடும்பங்கள்ல நடக்கிற சென்டிமெண்ட், காமெடி, எமோஷனல்னு இந்த 4 சவுத்துக்குள்ளே கொடுத்ததுதான் இந்த திரைப்படத்தோட கதையா இருக்கு. அந்த காலங்களிலே கிட்டத்தட்ட 21 வாரங்கள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஓடினதா இந்த திரைப்படத்துக்கு ரெக்கார்டும் இருக்கு. கிட்டத்தட்ட 250 நாளைக்கு மேல ஓடி குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு கிளாசிக் கல்ட் பிலிமா இருக்கு. நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்ல 1வது இடத்துல பார்க்க போறது ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த மௌனராகம். கார்த்திக், மோகன், ரேவதி இவங்க நடிப்புல வெளிவந்த மௌனராகம் திரைப்படத்தை மணிரத்னம் தான் டைரக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சது இசைஞானி இளையராஜா.
இந்த திரைப்படங்களை வந்த எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட். இது மட்டும் இல்ல, இந்த திரைப்படத்தோட பாடல்கள் அப்பவே ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை கிரியேட் பண்ணுச்சு. டைரக்டர் மணிரத்னத்துக்கு இந்த திரைப்படத்துக்காக எல்லா பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பெஸ்ட் டைரக்டர்ன்ற அவார்டு வாங்கியிருந்திருப்பாரு. காரணம், இந்த திரைப்படத்தோட கதை அம்சம். 1986ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரான திரைப்படம் அது கண்டிப்பா மௌனராகம் தான். இந்த திரைப்படம் வந்து 40 வருஷம் ஆனாலும் இந்த திரைப்படத்தோட கதையில வர டெம்ப்ளேட் இன்னைக்கும் பல படங்கள்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்ன படம்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 275 நாட்களுக்கு மேல ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா இருக்கு இந்த 1986ல. குறிப்பா சொல்லணும்னா இந்த டாப் 4 படங்கள்லயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வைக்கணும். ஆனா ஹிட்ன்ற அடிப்படையிலையும் அவார்டுன்ற அடிப்படையிலையும் தனித்தனியா எடுத்தா லிஸ்ட் வேற மாதிரி போகும். இது ஒரு டோட்டல் அனலைஸ் தான். பாக்ஸ் ஆஃபீஸ், தியேட்டரிக்கல் ரன், அவார்ட்ஸ், கிரிட்டிக்ஸ்னு எல்லாமே அனலைஸ் பண்ண கவுண்ட் டவுனா இந்த மௌனராகம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு.